சந்தோஷமா போறாரு. கோமணத்தை கட்டுறாரு, விபூதியை பூசுறாரு. அப்படியே பாராட்டின கூட்டங்கள் எல்லாம் பணம் இல்லை அப்படின்னு உங்க நியாயமான சந்தோஷத்துக்காக வாழ்ந்தீங்களா? அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, ஆத்தாக்காக, குட்டிக்காக, பிள்ளைக்காக, சைடுக்காக, ட்ரெயினுக்காக. பஞ்சாமிர்தத்தை யாரெல்லாம் ஸ்பூன்ல சாப்பிடுறீங்களோ அவர்களெல்லாம் ஞானம் இல்லாதவர்கள், ஞான சூனியம்னு சொல்றாரு சித்தர். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளா பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த குரு சாய்ராம் தூங்குறாரா மாட்டாரா? என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, அது கேட்பாங்க நிறைய பேர். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, சரீரத்துக்கு ஏதாவது தொய்வு வரும்போது மட்டும் நான் அப்படியே அசந்து தூங்கிடுவேன். இது தேவை, பாடிக்கு ரெஸ்ட்டு வேணால் தூங்கி. மற்றபடி உண்மையானுமே பாபா என்னைக்கு பேச ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து தூக்கங்கிறதே இல்லை. காரணம், சதா சர்வகாலம் சாயிடம் பேசிக்கொண்டே இருப்பதினால் நேரம் போகிறதே தெரியல. நீங்கள் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரமாக தான். அப்போ பேசும்போது என்ன தோணும்? அப்படி விடிய 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 பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ அப்போல்லாம் மொபைல் இல்லை, அது வேறு விஷயம். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இல்லை நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கலைத்துறையில் நம்ம ஜெயிக்க போகிறோம், அந்த கலைத்துறையில் ஜெயிக்கும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்லை ஒரு பெரிய நடிகராக போகிறோம், இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு விளையாட்டுத்துறை சாதிக்க போகிறோம். அதை சார்ந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே இருப்போம். அதை சார்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? சரி, இதுக்கே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது, இந்த பிரபஞ்சத்துக்கே முன்னோடியாக இருக்கிற பாபா பேசும்போது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாபாவை. உண்மையானவே சொல்லப்போனாக்கா, இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் நான் அதிகமாக விரும்புகிறேன், எல்லாரையும் விட நான் ரொம்ப உயிர் மூச்சா நினைக்கிற ஒருத்தர் அப்படின்னா பாபா மட்டும்தான். இதற்கு நிறைய காரணம் சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், பாபாவுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், வாழ்ந்த மக்கள், வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு நடந்த ஒரு மிராக்கல்ஸ், இதெல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒன்று பாபா கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? கருணையின் கடல். கருணைனா அவரை போல ஒரு கருணை யாருமே கிடையாது. நான் பல சமயங்களில் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு முன்னால் உட்காந்து பாபா கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, அதை கூட பாபா ரொம்ப யதார்த்தமாக அவர்களுடைய அந்த அயோக்கியத்தனத்தை, அவங்களுடைய தவறுகளை, அவங்களுடைய பொய்யை, புறம் சொல்வதை, தப்பான விஷயத்தை கிரியேட் பண்ணுறதை அவங்க ஆள் மனசுக்குள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அப்படியே கிளீன் பண்ணிட்டு அவங்கள பரிசுத்தமானவர்களாக மாற்றிடுவாங்க. அப்போ பாபா கிட்ட எனக்கு பிடிச்சதே என்ன அப்படின்னா, நல்லவனா இருக்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது, கெட்டவனை நல்லவனா மாத்துற சக்தி பாபா கிட்ட இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கெட்டவன்னா சினிமாவில் வர வில்லன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. கெட்டவன் யார் அப்படின்னா நமக்கு நாம தான் கெட்டவன். நமக்கு நாம தான் கெட்டவன். இது எதற்காகன்னா, இந்த கதையோட ஒத்துப்போகுது, செவிவெளி செய்தி கதையினோட. நமக்கு நாமளே கெட்டவங்களா மாறும்போது தான் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் இந்த உலகத்தில் உருவாகுது. கரெக்டா? நமக்கு நாமளே நல்லவங்களா இருந்தால் பிரச்சனை வருமா? நாம எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருந்தால் கரெக்டாக பிரச்சனை வருமா? நம்ம நேர்மையானவங்களா இருந்தால் கரெக்டாக இருந்தால் போகும். எல்லாருமே நம்மளை பார்த்து தானே பயப்படுவாங்க. எவ்வளவு பொய் சொன்னாலும், எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும், உண்மையா இருக்கவங்களுக்கு கடவுள் நிச்சயமா கை கொடுப்பார்.
இந்த அலைபேசி எல்லாம் வராத காலத்துக்கு முன்னால பாபா நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்க சொல்றார் பாபா. மொபைல் ஃபோன் வராத காலம். அப்போ ஆங்காங்கே பாபாவுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க, இங்கே அங்கங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. பாபான்னா இன்னைக்கு தெரியாதவங்களே யாரும் கிடையாது. பாபா மீது அதீதமான பற்று இருக்கிற உட்கார்த்தங்க அப்படிவா பற்று இருக்கிற எத்தனையோ பேர் இப்போ இருக்கிறவங்க அன்னைக்கு பாபா பற்றி அதிகம் தெரியாது. நான் சொல்றது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாலும் வச்சுக்கோங்களேன் ஒரு கணக்கு. ஆனா ஆங்காங்கே பாபாவுடைய பக்தர்கள் பாபாவுடைய புகழை வெளிக்கொணர்தான் செஞ்சாங்க. அப்படி பாபா மேல தீவிரமான ஒரு பக்தர். பாபான்னா உயிர் அவருக்கு. பாபானா உயிர், வெறும் உயிர். ஆனா அவர் பாபாவை பத்தி சொல்லலை. அவர் உண்டு, அவர் தொழில் உண்டு. அவர் உண்டு, அவர் தொழில் உண்டு. வேலை செய்வாரு, பாபாவை கும்பிடுவார். வேலை செய்வாரு, பாபா கும்பிடுவார். அவர் எப்ப பாபாவை கும்பிட ஆரம்பிச்சாரோ கும்பிட்ட நாட்களில் இருந்து அவருக்கு பணம் அதிகமாயிட்டே போகுது. இன்னும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி, நாங்க கூட தான் கும்பிடுறோம், எங்களுக்கு பணம் அதிகமே ஆகலையே. அவர் உழைக்கிறார், கடினமா உழைக்கிறார், சுயமா தொழில் செய்யறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல வேலைக்கு போறவங்களை விட சுயமா உழைக்கிறவங்க தான் ஜெயிச்சவங்க அதிகம். சரிப்பா, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு 5000 சம்பளம், ஒரு வருஷம் கழிச்சு 16000, அதிகபட்சம் ஒரு 20000 இல்லை 22000. ஆனா சுயமா பிசினஸ் பண்றவங்க, நான் ராஜா, நான் ராஜா, நேரம் என்னுடைய நேரம், பணம் என்னுடைய பணம், நினைச்சா தூங்கலாம், நினைச்சா சாப்பிடலாம், 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கலாம். அப்படி அந்த பாபாவுடைய பக்தர், தீவிரமான பக்தர், எப்பொழுதும் வியாழக்கிழமையில தீவிரமா பாபாவை கும்பிடுறவரு, அப்படியே சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தன்னுடைய பிசினஸ் பண்ணுவாராம். பாபா தான் எல்லாமே. ஆனா ஒன்லி பிசினஸ், ஒன்லி பிசினஸ். பாபா இன்னைக்கு எனக்கு 2000 வருமானம் வரும், வந்துருமா. நாளைக்கு சொல்லுவாராம், பாபா எனக்கு 3000 வருமானம் வரும், வந்துருமா. பாபா 4000 வருமானம் வந்துருமா. இப்படியே போய் 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 பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். 10 காரு, 5 பங்களா, அங்கங்க நிலபலம், சாலியா ஜிம்கானா, ஜில்லால கடை ஜிம்கானா. இப்போ பணம் அதிகமான எப்படி இருக்கும்? ஒரு ஒரு நல்ல உழைக்கிறார், பணம் அதிகமாச்சா ஒரு 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 7-8 வருஷத்துல பணம் ஃபுல்லா சம்பாதிச்சிடறார். எப்படி இருக்கும்? ஒரு கெத்து வரும் பார்த்துருக்கீங்களா? அப்படி நடக்கும்போது ஒரு தைரியமா நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புரிய சொல்லல, உண்மையானுமே உங்க கை நிறைய பணம் இருந்தா தைரியமான ஒரு நடை வரும். பணமே இல்லாதவர் ஒரு நடையை பார்த்துருக்கீங்களா? இங்க இருந்து அங்க கிராஸ் பண்ணி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வீட்டுக்கு போனா கடங்காரம் வந்துருவானோ, நாளைக்கு பால்காரனுக்கு காசு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த கதை இந்த ஐயோ டியூ கட்டி கட்டி தலைவலி வந்துடும். ஆனா அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். இப்போ பணம் அதிகமாகும் போது மனசு என்ன பண்ணும்? இப்போதானே ஒரு வார்த்தை சொன்ன இந்த கதையில, நமக்கு வில்ல வேற எங்கேயும் இல்லை, நானே ஹீரோ, நானே ஹீரோ, நானே வில்ல, அவ்வளோதான். நானே கதாநாயகன், நானே வில்ல. அப்போ பணம் வரும்போது அந்த அவருக்கு ஒரு சின்னதா என்ன ஓடுதுன்னா, சக தொழிலில் பாட்டு, என்ன நீங்க தண்ணி அடிக்க மாட்டேங்கிறீங்க, வாங்க அடிப்போம், வாங்க சண்டே சும்மா ஜாலியாக போகலாம், வாங்க, உங்களும் இல்லை சொல்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னொன்னே மனைவி கிட்ட சொல்கிறார், மறுபடி நான் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க புது பழக்கம், ஃபஸ்ட் டைம், என்னங்க புது பழக்கம், வேறு என்ன பண்ணுறது, கூட போனாதாம்மா பிஸ்னஸ் நமக்கு நிறைய வரும். சரி சரி பார்த்து அளவாக சாப்பிடுங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் கட்டிடாதீங்க, பணம் மட்டும் வேணுமா, அவங்களோட சேர்ந்து கட்டிடாதீங்களா. இப்போ அவர் தண்ணி அடிக்க போகும்போது போறதுக்கு முன்னால எப்பவுமே எந்த காரியம் செய்தாலும் பாபா கிட்ட சொல்லிட்டு போவார். ஆனா இப்போ அவங்க சுவாமி ரூம்ல பாபா பார்த்தும் பார்க்காத மாதிரி. அர்த்தம் புரியுதா? அப்படியே வில்லன் வராரு, வில்லன் ஆகல, வில்லனா மாறுறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. போய் வார ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பிஸ்னஸ் பீப்புள்
பிஸ்னஸ் மீட், டிஸ்கஷன், டீப் டிஸ்கஷன். உட்காந்து அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. ஃபுல்லாக வாரமே வாந்தி. மாமிச்சு. சரி விடுமா, நான் தான் எடுக்கல, சும்மா ஒரு பாவனை தான். உடனே வாந்தி. இப்போ அது நடந்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ அதே சனிக்கிழமை முடிஞ்சு அதே ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த வாரம் வந்துடுங்க, ஒரு டீப் டிஸ்கஷன் இருக்கு, அடுத்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம பேசணும். உடனே மனைவி கிட்ட போய் அம்மாடி இந்த மாதிரி போன வாரம் போய் உட்காந்தோம் இல்லையா, நமக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது, செம லாபம் வரப்போகுது, அப்பனா போயிட்டு வாங்க. மனைவி அப்பனா போயிட்டு வாங்க. உடனே போயாச்சு. மறுபடியும் எகைன் சாமி ரூமை தாண்டி போகும்போது இப்படி பார்க்கவே இல்லை. இப்படியே வாரம் நடந்து பாபா கிட்ட சொல்லாமலே போய் பக்கா குடிகாரனா மாறியாச்சு. அது என்ன பக்கா குடிகாரன்? டெய்லி குடிக்கிறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் குடிகாரன் எங்க தெரியுமா ஆரம்பிப்பான்? வாரத்தில் ஒரு நாள் ஆரம்பிப்பான். அப்புறம் அப்படியே வாரத்தில் 2 நாள் ஆரம்பிப்பான். அப்படியே லீவ் நாள்லாம் வரும்போது ஜிம் கல்ல கட்டி ஜும்பான்னு உள்ள போகும். அப்புறம் போதை ஏற ஏற என்ன ஆகும்? டெய்லியுமே சாப்பிடுவோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வாங்கி வச்சுக்குவான். பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயே சும்மா லைச்சா சொங்கத்துக்கு மட்டும் அப்படின்மா. உள்ளே போக 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 சைத்தான் வேலை பண்ணுறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சாய் என்பர்களே, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மது உனக்குள் போனால் உன்னை மாதிரி ஒரு சைத்தான் எவனுமே கிடையாது. அதான் ஹராத்துன்னு சொல்கிறாங்க. அவன் அரக்கன் ஆயிடுறான், அவன் மிருகம் ஆயிடுறான். மூளை வேலை மனுஷனாக இருக்கும்போதே உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அது உள்ளே போச்சுன்னா வேலை செய்யுமா? கிட்னி கூட வேலை செய்யாது. ஏன்னா தண்ணி அடிக்கிறான், அதான் சொன்னேன். புரிஞ்சா? இப்போ 5 பேரோட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 15 பேரோட டிஸ்கஷன் போகுது. 15 பேர் இப்படியே டிஸ்கஷன் போய் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட், சம்பாதிச்ச காசெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பாபாவை கும்புறது குறைஞ்சு போச்சு. கதை பாருங்க, இந்த கதையினுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்றாங்க. இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் தூக்கி போடு. ஏன்னா ஆசை யாரு விட்டது? வில்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். வில்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். வில்ல வேலை செய்யறான். ஒரு 15 கோடி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, தொடச்சுட்டார். ஒரே வருஷம்தான். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ அந்த கடனை வாங்கினதுக்கு அப்புறம் கடன் அடைக்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு கடன் வாங்க, இன்னொரு கடன் வாங்க, அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அங்கிருந்து அங்க தாவு, இங்க இருந்து அங்க தாவு, அங்க இருந்து அங்க ஓடு, இங்க இருந்து அங்க ஓடு, ஓடு 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 ஓடு, குடி 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 குடி, ஓடு குடி ஓடு குடி ஓடு குடி. அப்புறம் குடி அதிகமாகும். கேட்டா என்னங்க இப்படி பண்றீங்கன்னு வீட்டுல கேட்டா, எனக்கு மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்கு. வீட்டுக்காரமா கூப்பிட்டு வச்சு குடிக்க வேண்டியது தானே. எனக்கு தெரியும், நல்ல விஷயத்துலாம் கைத்தட்டல வர, நல்ல விஷயத்துக்கு கைத்தட்டல வராது. இப்ப அதுக்கப்புறம் இவர் குடி முத்தனதுக்கு அப்புறம் அந்த அம்மா பாபா கிட்ட போய், பாபா பாபா எப்படியாவது வர மாத்தி கொடுங்க பாபா. ஏன் குடிக்கும் போதே அடிக்க வேண்டியது தானே? பணத்தாசை பிடிச்சல, உனக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் அன்னைக்கே அடிச்சு துரத்துக்கிட்டே, இந்த வேலையில வச்சுக்கூடாது வீட்டுக்காரனே அப்படி சொல்லியிருக்கணும்ல. முத்தனதுக்கு அப்புறம் இது எப்படி மாறுறதுன்னா அது மாறாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்கின வீடுங்க, நிலபலம் எல்லாம் படிப்படியாக வித்துட்டே வந்து கடைசியில் என்ன ஆகிறாரு? 0. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஆள் பார்த்தீங்கன்னா புஸ்கு மாதிரி இருந்தார், கிஸ்கு மாதிரி ஆயிட்டாரு. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஆள் இப்படி ஏறுவாங்க, ஜிக்கு ஜிக்கு ஜுக்கு ஜுக்குன்னு இருப்பாங்க. பார்க்க நீங்களாங்க அது என்ன இப்படி ஆயிட்டீங்க? பணம் இருக்கும்போது அப்படியே பாராட்டின கூட்டங்கள் எல்லாம் பணம் இல்லை அப்படின்னு அதிக கூட மாட்டாங்க. கை நீட்டி சம்பளம் வாங்கினவங்க கூட கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
சம்பளமே தர முடியல. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடங்காரங்க பெருசாயிடுச்சு. ஒரு கொலை மிரட்டல் வருது, நாளைக்குள்ள பணம் தரலைன்னா உன் தலை துண்டிக்கப்படும். இந்த சாய் பக்தர் என்ன பண்றாரு தெரியுமா? விடியற் காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தன் மனைவியை தன் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு புடக்காளி பக்கமாக வீட்டை விட்டே ஓடி போகிறார். புடக்காளி பக்கமாக நடந்த சம்பவம் சாயன்பர்களே. வீட்டில் இருக்க சாமானத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிற 4 துணி எடுத்துக்கிட்டு இருக்கிற கொஞ்சோண்டு ஏதோ முக்கியமானது எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு புடக்காளி பக்கம் போகிறார், கொலை மிரட்டலுக்கு பயந்து. அப்பையும் பார்த்துட்றாங்க, சவுண்டு வந்து பார்த்துட்றாங்க, துரத்துறாங்க, ஓடி தப்பிச்சு போகிறாங்க. அவங்க போன நேரம் ஒரு காலை நேரம். ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடி போகிறாங்க. பாபாவை நினச்சிக்கிட்டே ஓடுறார், எப்படியாவது காப்பாத்துங்க பாபா அப்படின்னு. அங்கே ஒரு முருகர் ஆலயம் இருக்கு, பழைய ஒரு முருகர் கோவில் இருக்கு. அந்த கோயில் அப்போ இன்னும் திறக்கலை, ஆனால் கதவு லேசாக தான் மூடி இருக்கு. சும்மா சங்கிலி மட்டும் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சங்கிலி மட்டும் போட்டு மூடி இருக்கு. டப்புன்னு போய் அந்த சங்கிலியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்படி கதவை சாத்திட்டு இப்படி சினிமாவில் வர மாதிரி அந்த கேப்பில் பார்க்குறாங்க. அந்த கோயிலை நோக்கி தான் எல்லாரும் ஓடி வராங்க. எங்கே போய் அந்த கோயிலில் ஒளியறதுனே தெரியல, ஒளியறதுக்கு இடமே இல்லை. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா கருவறைக்குள்ளே போயிடுறாங்க. இதுக்குள்ள கருவறைக்குள்ளே போய் எங்கே ஒளியலான்னு பார்த்தா நல்ல பெரிய சிலை, முருகருடைய பெரிய சிலை. அந்த சிலைக்கு பின்னால் போய் இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. அந்த சிலைக்கு பின்னால போய் இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு அழுகிறாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்காரி தலை, ஏங்க என்னங்க இப்படி ஒரு நிலைமை ஆகி போயிடுச்சு. சிலைக்கு பின்னால பழைய பாபாவுடைய போட்டோ ஒன்று சின்னதா அங்க இருக்கு. சில கோயில்ல இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்க அது மாதிரி ஒரு சின்ன போட்டோ ஒன்று பாபா முருகருக்கு பின்னால் வச்சிருக்காங்க. யாரோ ஒரு புண்ணியமாக வச்சுட்டாங்க கருவறைக்குள்ளேயே. அந்த பாபாவை பார்த்து, பாபா இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே பாபா அப்படின்றாங்க. எல்லாம் தேடிட்டு அவங்களாம் துரத்திட்டு போயிட்டாங்க. கோயிலேருந்து வெளியே வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தூரத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நேராக அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ தெரிந்தவர்களுடைய வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இப்போ நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், 3 நாளைக்கு அப்புறம் எப்போடா இந்த குருசாயிரம் போவார்? சொல்ல மாட்டீங்க தானே? ஒப்புட்டு வாங்கி கொடுத்துட்றேன். இந்த அன்புக்குரிய சாய் உறவுகளே, ஒரு 3 நாட்களுக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே தெரிஞ்சவங்க வீடாக 3 நாள் 4 நாள் போய் தங்குறாங்க. ஒரு கற்பனை செய்து பாருங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்த ஒருத்தன் பாபாவால், அவன் செய்த தவறால, குடியினால இழந்த அத்தனையும் இழந்துட்டு இப்போ நடுத்தெருவில் வந்து வீட்டுக்காக போயிட்டுருக்கிறான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம ஷீரடிக்கு போகலாங்க. என்ன இருக்கிற கொஞ்சோண்டு காசை வச்சுக்கிட்டு ஷீரடிக்கு ரயில் பயணமாக போய் பாபாவை பார்க்க போயிட்டு பாபாவை பார்த்து ஒரே அழுக. ஏன் பாபா இப்படி பண்ணிட்டு? நாம என்ன பண்ணுவோம்? தூக்கி பழியை யார் மேலே போடுவோம்? இந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கிய பசங்க யார் தெரியுமா? பண்றதெல்லாம் நாம, பழிய போறது பாபா மேல. பண்றது நாம, செய்யற அயோக்கியத்துல நாம, தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறது நாம. ஆனா பழி தூக்க காப்பாத்திருக்கல பாப்பா, ஏன் அப்படி பாப்பா? நீ குடிப்ப, உன்னை வந்து காப்பாத்திட்டு இருப்பாங்க. நீ பாக்கு போடுவ, உன்னை வந்து காப்பாத்திட்டு இருப்பாங்க. லாஜிக். பாபாட்ட போய் அழுகிறாங்க, தேம்பி அழுகிறாங்க. நடந்த சம்பவம் சாயன்பர்களே, எங்க போறதுன்னு தெரியல. ஷீரடியிலே 1 மாத காலமா தங்கி இருக்காங்க. அங்க கஷ்டப்பட்டு தங்கி இருக்காங்க. அங்கங்க அன்னதானம் போறதா அது சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஒரு நாள் மனைவிக்கு ஒரே கேள்வி, என் கணவர் நல்லா தானே உழைச்சாரு, ஆனாலும் ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்?
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நாள் போய் பாபா கிட்ட போய் நின்று அழுகிறாங்க. தனியாக, நீங்கள் இங்கேயே இருங்க, ஏதோ ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, இங்கேயே இருங்க, நான் பாபா பார்த்துட்டு தனியாக போகிறாங்க. சில சமயங்களில் இல்லத்தரசிகள், அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வைராகியத்தோட சாமிகிட்ட போய் நிற்பாங்க பாருங்க. அதெல்லாம் வார்த்தையே சொல்ல முடியாது. நேராக போகிறாங்க பாபாட்ட போய், என்ன பாபா, என்னதான் பாபா பிரச்சனை, ஏன் பாபா நல்லா தானே பாபா இருந்தோம், ஏன் பாபா இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு நல்லா அழுது தீர்த்துட்டு, பாபா எனக்கு 2ல் 1 பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அன்று இரவு பாபா கனவில் வருகிறார். யார் கனவுல? அந்த அம்மா, அந்த குடிகாரனுடைய மனைவியோட கனவுல வர்றாங்க. நான் சொல்றது செய்றியா, செஞ்சா எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறேன், என்ன தேடி வந்துட்ட, கண்டிப்பா நான் மாத்தி கொடுத்துறேன், என்ன அப்படின்னு கனவுலே கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீ நேரா பழனிக்கு போ, பழனிக்கு போய் 6 செவ்வாய்க்கிழமை உன்னுடைய புருஷனை கோமணத்தோட மேலே ஏறி பாபாவை பார்க்க சொல்லு. எப்படி போய் பாபாங்கிற முருகனை போய் பார்க்க சொல்றாரு? வெறும் கோமணம் மட்டும்தான் இருக்கணும். எப்படி ஆண்டி கோலத்துல முருகன் இருக்கிறானோ அதே மாதிரி உன் வீட்டுக்காரன் வெறும் கோமணத்தை கட்டிக்கிட்டு போய் முருகனை பார்த்துட்டு வர சொல்லு. எப்படி இருக்கும்? கனவுல சரின்னு சொல்லியாச்சு, கனவு கலையுது, டப்புன்னு எந்திரிக்கிறாங்க. உடனே கணவர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க முருகர் கோயிலுக்கு பாபா போக சொல்றாருங்க பழனிக்கு, அதுவும் 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் கோமணத்தோட மேலே மலை ஏறி போய் பார்க்கணுமா, வாங்க பழனிக்கு போலான்னு. என்னடி பேசுற, சீரடியில் இருக்கிறபடி இப்போ பழனிக்கு போகிறதுக்கு காசு வேணாமாடி, அதெல்லாம் தெரியாதுங்க, பிச்சையாச்சு எடுத்து நம்ம போகிறோங்க. அங்கேயே பிச்சை கேட்குறாங்க. சீரடி டு பழனி, சீரடி டு பழனி, சீரடி டு பழனி. அதே மாதிரி அந்த குடும்பம் என்ன பண்ணுதான், பழனிக்கு போயிடுறாங்க, ரயில் பிடிச்சி போயிடுறாங்க, பழனிக்கு போயிட்டாங்க. இவருக்கு ஒரு கவலை, கோமணத்தோட மேலே ஏறணுமே. இது வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு, இப்போவா இருந்தால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கணக்கான, சரி பரவாயில்ல இருக்கட்டும். எப்படியோ அவர் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, விடுங்களா, நீங்கள் தடுக்கிறீங்க. அப்புறம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி கோமணத்தோட பிரார்த்தனை வச்சுருக்காங்கலாம் சொல்லிட்டு அவர் மனசு ஒப்பலை. முதல் வார செவ்வாய்க்கிழமை கோமணத்தை மாட்டிக்கிட்டு அவர் படியேறி போகணும். பாபா நீ சொன்னங்கிறதுக்காக போகிறேன். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, பாபா நீ சொன்னங்கிறதுக்காக போகிறேன். மலை ஏறுறாரு, முருகா 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 முருகான்னு ஏறுறார். கண்ணை மூடிட்டே ஏறுறார். ஏன்? ஏன்னா எல்லாரும் இவரை பார்க்குறாங்க. காலையில் தரிசனம், ஆண்டி கோலத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் மேலே போகிறாங்க சில பேர். இங்கே நடந்து போகிறதே ஒரு ஆண்டியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? புரியுதா? புரிஞ்சாதான் கை தட்டுவீங்களா? நான் பழனிக்கு போய் ஆண்டியை பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, நடந்து மேலே போகிறதே ஆண்டியாக இருக்கிறானே. ஐயோ, சில பேர் மேலே இருந்து கீழே வரவேன், ஐயோ ஆண்டி கோலத்தை பார்க்கக்கூடாதுன்னு இவனை பார்த்துட்டேடா. ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படல. கூட ஒய்ஃபும் வராங்க, பிள்ளைங்களும் வராங்க. அப்படியே கோமணத்தை கட்டிட்டு அப்படியே நினச்சிட்டு அப்படியே போயிடுறார். கோமணத்துடன் முருகனை பற்றி கண்ணீரோடு வேண்டுகிறார். முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுறார். அதுக்கப்புறம் வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி உக்காந்து அழுகிறார். ஏன் சாய், பாபாவை நினச்சி, ஏன் சாய் நான் உங்களுக்கு என்ன சாய் பண்ணேன்,
இப்படி ஒரு கனவு என் பொண்டாட்டி கொடுக்கணுமா? வேற பரிகாரமே இல்லையா? சில பரிகாரம் நம்மளால செய்ய முடியாது, பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு பரிகாரம் கொடுக்கணுமா? அதுவும் 6 வாரம், ஏதோ 1 வாரம்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இன்னும் 5 செவ்வாய்க்கிழமை நான் எப்படி ஓட்டுறது? எல்லாம் பார்க்குறவங்களும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? குறுகுறுன்னு பார்க்குறாங்க. வெக்கமாக வருது. முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் நல்லா பழகிட்டேன். 4வது வாரம்லாம் ஜாலியாக போகிறது. எப்பயுமே ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பம் மட்டும்தான் எப்பயுமே. அப்புறம் பழகி போயிடும். பார்த்தா பாரு பாக்காட்டி போயிட்டாரு அப்படி போயிடுவாங்க. 6வது வாரம் போவதற்கு முன்பு இந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்டு. 5 வாரம் ஆயிடுச்சு. 6வது வாரம் நம்ம என்ன பண்ண, பாபா சொன்ன மாதிரி முடிக்க போறோம். 6வது செவ்வாய்க்கிழமை இந்த அம்மா அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது பாபாவுக்கு ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு, பாபா நீங்க சொன்ன பரிகாரம் நான் செய்து முடிக்க போறோம், ஆனா இது எதுக்காக செய்யப்பட்டது நீங்க சொல்லவே இல்லையே. நமக்கு அப்பப்போ ஒரு ஆராய்ச்சி வரும்ல, அந்த மாதிரி எதுக்காக இந்த பரிகார கோமணத்தோட போக சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. உடனே பாபா கனவுல வந்து பதில் கொடுக்கிறார். இதற்கான பதிலை நாம் சொல்லுகிறோம் அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறார். 300 ஜென்மத்தில் உன் வீட்டுக்காரன் மிகப்பெரிய செல்வந்தரா இந்த பழனி பக்கத்தில் திண்டுக்கல்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே தான் பிறந்தான். அவன் என்ன பண்ணுவான், ராஜ அலங்காரத்தை மட்டும்தான் உயர்த்தி பேசுவான். ஆண்டி அலங்காரத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஊர் முழுக்க தான் சொந்த பந்தத்துக்கிட்டெல்லாம் டபர் அடித்து ஆண்டி அலங்காரம் ஆபத்து, ஆண்டி அலங்காரம் ஆபத்துன்னு சொல்லி பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டான். ஆண்டி அலங்காரம்னா என்ன அப்படின்னா, ஆண்டி கோலத்தில் பார்க்கறது அப்படின்னா ஞானத்தை பெறுவது. பழம் நீ. பாபா சொல்றார், அந்த இடத்துல போய் மிதிச்ச அந்த முருகனை பார்த்தாலே பழம் நீ, ஞான பழம் நீ. அந்த பழம் மாதிரி இருக்கிற உன்னை மாத்துறதுக்காக தான் அந்த ஆண்டி கோலத்தினுடைய சூட்சமோ ராஜ அலங்காரத்தினுடைய சூட்சமோ வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மக்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை வச்சு அவங்களா கற்பனையில் எட்டினதுக்கு உன்னுடைய வீட்டுக்காரன் ஆண்டி கோலத்தில் போய் பார்த்து விமோசனம் பெறக்கூடியவங்களெல்லாம் தடுத்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டி கோலத்தை பார்த்து விமோசனம் பெறக்கூடியவங்களெல்லாம் இவன் பேசியே தடுத்துட்டான். அதனால இந்த பிறவியில இவனுக்கு அந்த பரிகாரத்தை, அதுவும் என்ன வணங்கினதுனால, என்ன அவன் கும்பிட்டதுனால இந்த பிறவியில இவனுக்கு இந்த சோதனையை கொடுத்து ஊரை விட்டு துரத்தினாலும் கடைசியில் ஏன் சீரடியில் ஏன் மண்ணில் ஏன் கிட்ட வந்து காலடி வச்சதுனால இவனை இந்த 6 வார செவ்வாய்க்கிழமையில கோமணத்தோட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவனை உயர்த்துவதற்கு முருகனும் நானும் தயாராக இருக்கிறோம். கனவுல தெளிவா சொல்றார், யாரெல்லாம் பழனிக்கு போறீங்களோ ஆண்டி கோலத்தை பாருங்க, யாரெல்லாம் பழனிக்கு போறீங்களோ ஆண்டி கோலத்தை பாருங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, உன்னுடைய வீட்டுக்காரன் இனிமே எல்லாரையும் ஆண்டி கோலத்தை போய் பாரு, ஆண்டி கோலத்தை போய் பாருன்னு இனி வரக்கூடிய காலத்துல அவன் சொன்னா அவனை ராஜா மாதிரி நான் வச்சிருக்கிறேன்றான். புரியுதனோ? புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலனா யோசிப்போம். கனவு கலையுது, கனவு கலைஞ்ச உடனே நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. இப்படியெல்லாம் எனக்கு பாபா சொன்னார் அப்படின்னு. அப்படியே நான் போன பிரிவில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னும் எத்தனை வாரம் இருக்கு அவர் போறது? 1 வாரம். இப்போ செம சந்தோஷமா போறாரு. கோமணத்தை கட்டுறாரு, விபூதியை பூசுறாரு, போடுறாரு, கையில ஒரு சின்ன வேலை வச்சுக்கிட்டாரு. பழனி முருகா எங்க பழனி முருகா, பழனி முருகா எங்கள் பழனி முருகா, சாய் முருகா எங்கள் சாய் முருகா, பழனி முருகா எங்கள் பழனி முருகா. வேல் 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 வேல்.
பழனி மலை முருகா பழனி மலை முருகா பழனி மலை முருகா பழனி மலை முருகா வேல் 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 பழனி மலை முருகா பழனி மலை முருகா பழனி மலை முருகா பழனி மலை முருகானே அப்படியே படி ஏறி ஜம்முன்னு போய் முருகனை பார்க்கும்போது முருகா முருகா சாய் முருகா அப்படின்னு அப்படியே 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 கத்துறா அன்பை வெளிப்படுத்துறார். கரெக்டா அவர் பார்த்த நேரம் ஆண்டி கோலம். ஆண்டிய பாக்குற ஆண்டி ஒருத்தன் பழனியில் இருந்தானே. ஆண்டிய பார்க்க ஆண்டி ஒருத்தன் பழனியில் இருந்தானே. நான் ஆண்டியா போன வாழ்க்கைய மாத்த சாயி சொன்னானே. எங்க சாயி சொன்னானே. வேல் 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 வீரவேல் வேல் 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 வீரவேல். அப்படி உற்சாகத்தோட வெளியே வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி கோமணத்தோட போய் இப்படி ஜம்முன்னு இப்படி கோயிலில் உட்காந்தவன் கம்பீரம். அப்பதான் தெரிந்தது அவனுக்கு ஒரு ரகசியம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அலங்காரம் ஆண்டி கோலம் தாண்டானார். சுவாமிய பார்த்துட்டு வெளியே வந்து இப்படி சும்மா அந்த முன்னால சுத்துற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பிரசாந்த இடத்துல இப்படி முன்னால வந்து பாபா என்ன பண்றாரு அப்படின்னா அவரை இப்படி வந்து இப்படி உட்காந்துட்டு பஞ்சாமிர்தத்தை வாங்கிட்டு வர சொல்லி பஞ்சாமிர்தத்தை கையில போட்டு உள்ளங்கையில நக்கிறார். எப்பயுமே ஒரு விஷயம் தெரியுமோ, ஒன்றும் பஞ்சாமிர்தத்தை உள்ளங்கையில போட்டு நக்கணும். பஞ்சாமிர்த ஸ்பூன்ல சாப்பிட்டா முட்டாள். அதுக்கு என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்கள் உன் கைக்குள் இருக்குடா, புரிந்து கொள்ளடா ஞான சூனியனே. பஞ்சாமிர்தத்தை போட்டு உள்ளங்கை நக்குடா, நக்கு. உன் நாவு ஈரப்பதத்தோடு உள்ளங்கையில் பட வேண்டுமடா, அப்பொழுது உன்னுடைய ஞானக்கண் திறக்கின்ற ரகசியத்தை பஞ்சாமிர்தத்தில் யாம் வைத்துள்ளோம்டா. பழனி மலை மேலே பழனி மலை மேலே ஆண்டி கோலம் பார்த்தானே. பழனி மலை மேலே ஆண்டி கோலம் பார்த்தானே. பார்த்தவனும் ஆண்டியாக இருந்தானே முருகையா. பார்த்தவனும் ஆண்டியாக இருந்தானே. ஏழையான மக்களுக்கு ஆண்டியான மக்களுக்கு ஏழையான மக்களுக்கு ஆண்டியான மக்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்க வருவாண்டா எங்க வடிவேலண்டா. வருவாண்டா எங்க வடிவேலண்டா. வேல் 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 வேல். அந்த முருகரை தரிசனம் பண்ணிட்டு பஞ்சாமிர்தத்தை நக்கிட்டு சாமிட்டு, முருகா இந்த பழனியிலேருந்து கீழே இறங்கவே மனசு இல்லையேன்ட்டு தன் குடும்பத்தோடு இறங்கி வரார். இறங்கி வந்து அந்த கீழே இருக்கிற பிள்ளையார்கிட்ட அப்படியே உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு சாப்பிட்லாங்க அப்படின்னு வீட்டுக்காரம்மா சொல்லும்போது, சாப்பிட்லாண்டி நீங்களாம் போய் சாப்பிட்டோம் கிடையாது, அந்த ஹோட்டல் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லலாம். சரி நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறேங்க அப்படின்ட்டு அந்த குடும்பத்தில் எல்லாரும் போகிறாங்க. நீங்கள் ஏங்க சாப்பிடல? எனக்கு சாப்பாடு வேணால் வாங்கிட்டு வந்துருமா, நான் உட்காந்துருக்கேன், எனக்கு மனசு முருக மேலேயே இருக்குது. சாய் மேலே போய் முருக மேலே வந்துருச்சு, சாய் மேலே போய் முருக மேலே வந்துருச்சு. அப்படியே உட்காந்தவர் 6 செவ்வாய்க்கிழமை கோமணத்தோடு வந்தாலே இவ்வளவு ஆனந்தமாக இருக்கு.
ஒவ்வொரு செவ்வாயும் நான் கோமணத்தோட இருந்தா எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு அடிவாரத்தில் உக்காந்துருந்தவருக்கு என்ன ஞானத்தை தோணுச்சோ தெரியல. பொண்டாட்டி வரத்துக்கு முன்னால, பிள்ளைங்க வரத்துக்கு முன்னால மறுபடியும் முருகனை அதே கோமணத்தோட மேலே போறார். போறார், ஓடுறார். இந்த முறை எப்படி தெரியுமா போறாரு? மெதுவா படியேறி போல ஓடுறார். படி மேல ஜிகு 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 ஜிகுன்னு ஓடுறார். அவருக்கு ஆனந்தமான ஆனந்தம். என்ன செவிவெளி செய்தி நல்லா இருக்கா? ஓடுறார் 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 ஓடுறார், ஜம்முன்னு ஓடுறார். போன உடனே மறுபடியும் அதே ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகனை பார்க்கிறார். ஆண்டி கோல பழனி முருகா, ஆண்டியாக வந்தேன் முருகா. ஆண்டி கோல பழனி முருகா, ஆண்டியாக வந்தேன் முருகா. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுவே எனக்கு தா முருகா. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுவே எனக்கு தா முருகா. முருகா முருகா முருகா, பழனி மலை 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 முருகா. வேல் 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 வேல். அப்படியே முருகனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஏதோ பொண்டாட்டி பிள்ளைங்க தேடிட்டு இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வரார். வரும்போது மேலே ஒருத்தர் ஏறுறார், சித்தர் மாதிரி ஒருத்தர் ஏறுறார். இவர் கோமணத்தான் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சித்தர் மாதிரி தாடி ஜடவெல்லாம் வச்சு பார்த்தவர் ஒரு கையில் பெரிய வேல் வச்சிருக்கார். அவர் சொல்கிறாரு, சாமி நீங்கள் இதை வச்சுக்கோங்க சாமி. ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை கோமணத்தோட ஏறினவன் மறுபடியும் பார்க்கணுமேன்ட்டு மறுபடியும் மேலே ஏறி ஓடி பார்த்தவனுக்கு கீழே இறங்கும் போது ஒரு சித்தன் ஒரு வேலை கொண்டாந்து கொடுத்து, ஐயா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது தான் தெரிஞ்சது வேல் 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 வேல். அந்த வெற்றி வேலை எடுத்துக்கிட்டு அப்படி கீழே வந்து இப்படி நிற்கும் போது அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்க்கறாங்க, ஐயோ முருகபெருமானே வந்துட்டாரையா. அந்த முருகபெருமானே வந்துட்டாரையா. அதுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கெங்க போயிட்டீங்க, என்னங்க கையில வேலோட நிற்கிறது. கூட்டம் கூடிக்கிச்சு, அவரை சுத்தி கூட்டம் கூடிக்கிச்சு. அப்ப நடந்துச்சு பாருங்க ஒரு அற்புதம், வேற லெவல். ஒரு பாலகன் குடுகுடுன்னு ஓடி வர்றார் மேல இருந்து. என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடுறாரு? ஆண்டி வேளா ஆண்டி வேளா ஆண்டி வேளா. கூட்டத்துல ஒரு பாலகன், என்னப்பா உங்களுக்கு நான் ஒன்று தரட்டுமா, நான் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னாரு. என்னப்பா எனக்கு என்ன பத்திர, நீங்க வேலோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் ஒன்று தரலான் இருக்கேன். ஒரு சின்ன பஞ்சாமிர்த பைக்குள்ள இருக்கு, இந்தாங்க வச்சுக்கோங்க. சரி ஏதோ பஞ்சாமிர்த பிரசாதம் கொடுக்குறான்னு நினச்சிட்டு அந்த பையன் போயிட்டான். அப்புறம்தான் தெரியுது, திறந்து பார்த்தா உள்ள கோமணம். யார் அணிந்த கோமணம்? பழனி மலை முருகன் அணிந்த கோமணமே கோமணமே என் மனமே கோமணமே. பழனி மலை மேல் இருக்கும் முருகனோட கோமணமே என் மனமே என் மனமே. முருகனே வந்து தான் போட்டிருந்த கோமணத்தை அந்த ஆண்டியாக இருப்பவனுக்கு இந்தா இன்னொரு கோமணத்தை கொடுத்தாராம். இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே தங்கியிருக்கிற அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் மாதிரி இடம், போய் நல்ல பூவாலாம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்கினா முருகன் கனவுல வரார். இப்போ பொண்டாட்டி கனவுல இல்லை, டைரக்டா யார் கையில்? ஆண்டி கோலத்தில் வந்து நேராக அப்படி வந்து இப்படி காட்சி கொடுக்குறார். எப்படி தெரியுமா காட்சி கொடுக்குறாரு? அப்படியே வேலோட நிற்கிறார்.
ராஜ அலங்காரத்தில் நிற்கிறார். ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார். அப்படியே மறைகிறார். மறுபடியும் கோமணத்தில் காட்சி கொடுக்கிறார். ஆண்டியா காட்சி கொடுக்கிறார். ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம், ராஜம், ஆண்டி, அப்படியே அலங்காரம் அப்படியே காட்சி கொடுக்கிறார். அப்படியே கனவுல முருகா 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 முருகான்னு கத்த. டப்புன்னு அவங்க ஒய்ஃபு, ஏங்க என்னங்க, டப்புன்னு கனவு கலையுது. ஏண்டி என்ன எழுப்பி விட்ட? ஏங்க முருகர் என்ன பேசிட்டு இருந்தாரு, காட்சி கொடுத்தாருடி, நீ ஏண்டி என்ன எழுப்பி விட்ட? ஐயோ நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேங்க. இப்போ நான் எப்படி போய் முருகரை பார்ப்பேன்? அச்சோ, ஆண்டி கோலத்தில் வந்தாரு, ராஜ அலங்காரத்தில் வந்தார், ஆண்டி கோலத்தில் வந்தாரு, ராஜ அலங்காரத்தில் வந்தார். சரிங்க, என்னங்க சொன்னாரு? அது சொல்றதுக்குள்ள தாண்டி நீ எழுப்பி விட்டுட்ட. உடனே பொண்டாட்டி விடுவாளா? நம்மள்கிட்ட போவார். மனைவி என்ன பண்ணுறாங்க? நேராக போய், பாபா பாபா அவர் கோச்சிக்கிறார் பாபா, முருகர் என்னதான் பாபா சொல்ல வந்தார், என்னங்கிற மேட்ரு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பாபா கனவுல வந்து. அடுத்த 1 மணி நேரத்தில் மறுபடியும் தூங்குறாங்க, கர்றபுறம் கொரட்டையோட. அந்த அம்மா கனவுல கனவு, யாரு? நம்ம ஆள் வராரு. உன் கணவனுக்கு பிறவி பயன் கிடைத்து விட்டது, அவனுக்கு ஞானத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற முருகன் அணிந்திருந்த கோமணத்தை முருகனே வந்து கையில் கொடுத்துட்டான். இந்த கோமணத்தை நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஒவ்வொரு சஷ்டிலையும், ஒவ்வொரு முருகனுக்கு உகந்த நாள்லையும் நீங்கள் பூஜை செய்து வணங்கி வாருங்கள், உங்களுக்கு 1.5 ஆண்டுகளுக்குள் மாற்றம் வரும். நாங்கள் அதே மாதிரி அங்கேருந்து மதுரைக்கு போய் செட்டில் ஆகிறாங்க. 1.5 ஆண்டுகள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அவருடைய பழைய தொழில் கை கொடுக்குது. எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறார்கள். இந்த முறை வில்லன் வரல. நம்பியார் வரல, எம்ஜிஆர் மட்டும் தான் வர்றார். கை தட்டின 10 பேருக்கு நன்றி. ஆமா, முடிஞ்ச உடனே எப்பயும் 10 பேர் தான் இருப்பாங்க, அதனாலதான் சொல்றேன். அப்படியே வளர்ந்து பல கோடி, பல பங்களா, பல காரு, எல்லாம் சொத்து புத்து எல்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி எல்லாம் ஒன்று கூடுறாங்க. யாருங்க? தொழில் செய்கிறவங்களாம், ஏங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஒரு டீப் டிஸ்கஷன் இருக்குதுங்கிறாங்க. டிஸ்கஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, நான் கட்டாயமாக முருகனையும் சாய்பாபாவையும் வணங்க வேண்டும், நான் இன்னைக்கு மறுபடியும் மீண்டு வந்திருக்கேன்னா என்னுடைய தொழில் நண்பர்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், என் வீட்டில் ஒரு கோமணம் முருகன் கொடுத்துருக்கான், அந்த கோமணத்தை வந்து தொட்டு வணங்கினா முருகனை தொட்டதுக்கு சமம். முடிஞ்சா எங்க வீட்டுக்கு வந்து முருகனே எனக்கு தந்த கோமணத்தை தொட்டு மனசார கும்பிடுங்க, சத்தியமாக உங்கள் அனைத்து கோரிக்கையும் நடக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். வேல் 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 வீரவேல் வீரவேல் வீரவேல். அற்புதமா ஞானத்தை அடைந்து சூட்சமதாரியா மாறி பின்னாளில் ஒரு முருகருடைய ஆலயத்தை அவர் கட்டி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை அடைந்த ஒரு பெரிய ஒரு சூட்சமத்தை வைத்து, அவருடைய பாணி என்னன்னா, தயவு செய்து ராஜ அலங்காரத்தை உயர்த்தியும் ஆண்டி கோலத்தை தாழ்த்தியும் யாரும் பேசக்கூடாது என்பது அவருடைய சுய அனுபவம். அதனால இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கும் சரி, இங்கே உட்காந்துருக்கணும் சரி, யாராவது ஆண்டி கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜ அலங்காரத்தை தான் பார்த்துட்டு வரும்னு நீ நினைச்சீங்கன்னா அதை அழிச்சிருங்க. இன்னையோட பாபா சொல்றார், ஆண்டி கோலத்தை பார்த்து வந்து கோடீஸ்வரராக மாறிக்கொள்ளுங்கள்.
நீங்கள் உங்களுக்கு ஒரு 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 டவுட் இருக்கும்ல, ஒரு டெஸ்டிமோனி தான் வச்சு பாருங்களேன். ஒரு 3 வருஷம் ஆண்டி குளத்தை தான் போய் பாருங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஆனால் டெஸ்ட் வைக்கிறத விட நீங்கள் சுயமாக உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்கள் மனசு இருக்கு இல்லையா, மனசு ஹீரோவாக இருந்தால் ஜீரோ ஆக மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன், வாய்ஸ் லோவாக இருக்கு, அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் சவுண்ட் ஆகி. நீங்கள் எப்போவுமே உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், உங்கள் எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். முருகபெருமான் குருவுக்கெல்லாம் குருவர். பாபா சொன்னது போல அவங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்தது. பாபா பல வழிகளில் பல ரூபங்களில் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால அற்புதமான இந்த செவிவெளி செய்தி கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் வேல் 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 வீரவேல் வீரவேல். கண்டிப்பா சொல்றேன், உங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு முருகனுடைய அருள் கிடைக்க போது. காரணம், இன்று நம்மளுடைய இடத்திற்கு ஒரு முறை பழனிக்கு போயிருக்கும் போது முருகபெருமானுடைய அந்த கோ மனம் முருகனே வேறு ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு நான் சுவாமியினுடைய அந்த வஸ்திரத்தை, அந்த கோமணத்தை வாங்கிட்டு நான் கோயம்புத்தூரில் கேம்ப் போட்டிருக்கேன். விடியற் காலையில் ஒரு 3 மணிக்கு வரேன். கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு படுத்து தூங்கும்போது ஒரு பெரிய நாகம் என் காலில் இருந்து உச்சி தலை வரைக்கும் வந்துட்டு ஆசீர்வாதம் செய்துட்டு தான் போனதுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். பயந்துட்டேன். நமக்கு தெரியும் இல்லையா, அப்படியே காலில் ஊறி பெரிய நாகம் வந்து இப்படி வந்து இப்படி கொஞ்சிட்டு நல்ல முத்தமெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சிட்டு நான் அப்படியே ஜர்க்கானவன் தான். ஒன்று வாயே திறக்கலை, கண்ணை திறந்தோம், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நான் பயந்துக்கிட்டேன். ஏன்னா பயம் வரும் இல்லையா, யாராக இருந்தாலும் பயம் வரும் இல்லையா. நான் இப்போ பயந்து தான் ஆகணும். அப்படியெல்லாம் பயந்து சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லி, அப்போ வந்து என்னுடைய கேஷ் பேக் இருக்கும், என்னுடைய இன்ஸ்டியூஷன், என்னுடைய கேஷ் பேக்கில் தான் சுவாமியினுடைய வஸ்திரத்தை வச்சுருப்பேன். ஏன்னா எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கடைசியில் ஒன்றும் இல்லையடா. என்னதான் நீங்கள் பணம் சம்பாதிங்க, என்னதான் ஓடுங்க, நீங்கள் கடைசியில் எதையா எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒன்றும் கிடையாது, ஏமே இல்லையாது. நொக்க பாபா நொக்கா, ஏமே இல்லையாது, எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோம், அதை கொண்டு போகிறோம், இதை கொண்டு போகிறோம், பல கோடி சம்பாதிக்கணும், இதை பணம் தேவைதான். ஆனால் எது தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல பணம் கண்டிப்பாக கைக்கு வரும். நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா, உண்மையாக செஞ்சு இந்த எல்லாமே தானாக உங்களுக்கு வரும். அதனால் இன்னைக்கு அந்த பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு முருகபெருமான் கொடுத்த அதே முருகனுடைய வஸ்திரத்தை நீங்கள் அத்தனை பேருமே தொட்டு உங்கள் பிரார்த்தனையை வைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக நான் பாபா கிட்ட கேட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பழனிமலை முருகனுடைய அந்த வஸ்திரம் இங்கே கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சுவாமி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் என் வரலாற்றில் என்னுடைய இந்த நாட்களில் அந்த பழனிமலை முருகனுடைய வஸ்திரத்தை நான் எங்கேயுமே கொண்டு போனதில்லை, என் பூஜை அறையை விட்டு. இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கவங்கலாம் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் போது அது என்னது என்ன பார்த்து வச்சிருப்போம். நாம சின்ன எழுத்தா இருக்கா, கண்ணு வலிக்குதா? உனக்கு கொடுத்துருக்க மெசேஜ்மா, இங்கு எல்லாம் சில காலமே, நான் மட்டுமே உனக்கு பல காலமாக கூடவே இருக்கிறேன். உன் சொந்தமும் பந்தமும் நட்பும் துணையும் நான் மட்டுமே. நானே உனக்கு ஆனந்தம் தரக்கூடியவன். சாய். மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன். எனக்கு கண்ணு தெரியுதுமா, பரவாயில்லையா? எனக்கு இன்னும் வயசு ஆகலை. இங்கு எல்லாம் சில காலமே, நான் மட்டுமே உனக்கு பல காலமாக கூடவே இருக்கிறேன். உன் சொந்தமும் பந்தமும் நட்பும் துணையும் நான் மட்டுமே. நானே உனக்கு ஆனந்தம் தரக்கூடியவன். சூப்பர்மா. நீ எங்கேயோ யோசிச்சிருக்கிற, அதனால கிடைச்சிருக்குது.
ஆத்தா சரியான ஆளுங்க நம்ம பிள்ளைங்க. எங்கேயோ கேட்டு இங்கே வாங்குறேன். முருகா முருகா. வேல் வேல். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்கன்னா லேட் ஆகிடும். உங்கள் இடத்துக்கு நானே வரேன். ஓகேவா? அப்படியே ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே நீங்கள் இப்போ வேண்டிக்கிட்டே இருங்க. உங்கள் இடத்துக்கு வரேன், தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரியா? ஏன்னா அது ரொம்ப நேரமும் தொட முடியாது. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப பவித்திரமானது, முருகனுடைய மிக சூட்சமானது. இந்த நிமிஷம், இந்த நொடி தொடர அந்த நிமிஷத்தில் எவ்வளவு பெரிய கெட்டதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் விளையும். அதனால் இன்னைக்கு இது முதல்ல யார்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, எங்களுடைய பிறந்த நாள் குழந்தையாக இருக்கிற எங்களுடைய அன்பு தாத்தா முதல்ல இதை தொட்டு வணங்கிக்கணும். அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அவ்வாவும். தாத்தா இப்படி தான் வாங்க. அப்படியே உட்காருங்க. நான் வரேன். இப்படி வந்துருங்க. அப்படி உட்காருங்க. மடி குட்டி முருகாவா. பிடிச்சிக்கூடா. அப்படி தொட்டு கும்பிட்டுக்கோங்க தாத்தா. மடி இப்படிலாம் நீ தொட்டு கும்பிட்டுக்கூடா. தாத்தா உட்காந்து. எல்லோரும் காட்டு இடம் உங்கள் கையால் கொடுக்குறியா? குட்டிமா வருவாங்க. அப்படியே எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அம்மா இங்கேடா, இங்கே இப்படி வாடா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பழனிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்க. அவங்களுக்கு இடம் கொடுங்க. அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி கொடு முருகா. சாய் முருகா, குருவுக்கு குருவாய் இருக்கிற முருகா, பிழை ஏதேனும் இருப்பினும் அதையெல்லாம் சரி செய்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து சகல ஐஸ்வர்யத்தை கொடு முருகா. முருகா முருகா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, பழனிமலை ஆண்டவா, ஞான பண்டிதா, பஞ்சாமிர்தோனே முருகா, ஓம் முருகா முருகா, சாய் முருகா, பழனிமலை முருகா, முருகா முருகா, நின் துணை இன்றி உலகில் ஏதுமில்லை அப்பா. முருகா, பழனிமலை முருகா, சாய் முருகா, முருகா, உன்னை தொடுகின்ற பாக்கியம் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி முருகா. முருகா, வேல் முருகா, பழனிமலை முருகா, வந்தோரை காப்பாற்ற வேண்டும் முருகா, ஞானம் அடைய வேண்டும் முருகா,
அனைவருக்கும் வரத்தை அள்ளி தர வேண்டும் முருகா. முருகா, பழனிமலை முருகா, ஞான தண்டாயுதபாணியே முருகா, வைத்தியநாதனே முருகா, எங்களுக்கு வழிகாட்டுபவரே முருகா, பழனிமலை முருகா, பழனிமலை முருகா. முருகா, முருகா, அனைவருக்கும் எல்லா நலத்தையும் கொடுக்க வேண்டும் முருகா. வைத்தீஸ்வரனாக இருக்கின்ற முருகா, உடல் நலம் மனநலம் சரி செய்து சகல ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுப்பவர் முருகா. முருகா, அனைவருக்கும் நல்லதை தர வேண்டும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு. முருகா, சாய் முருகா. முருகா, எப்படி ஒரு பெரிய வறுமையில் இருந்தவனை கோடீஸ்வரனாக மாற்றினீர்களோ, ஞானத்துடன் கூடிய பணம் இருப்பவர் செய்கிறீர்களோ. நமக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அந்த பணத்தை எப்படி கையாளணுங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்தாயோ, அது மாதிரி உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் முருகா. முருகா, உன் அழகுக்கு நிகர் ஏதேனும் இருக்கோ, உன் அழகான முகத்துக்கு நிகர் ஏதேனும் இருக்கோ. பழனிமலை ஆண்டவா முருகா, நின் பாதம் சரணடைந்தோம் முருகா. முருகா, முருகா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, முருகா, 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 முருக பெருமானே முருகா. முருகா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கந்தவேல் முருகா, ஞானவேல் முருகா. முருகா, 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 ஞானவேல் முருகா. அம்மா நீ அங்கேயே நில்லுமா, வெளியே போகக்கூடாது. யாராக இருந்தாலும் உள்ளே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோம். அங்கே கொஞ்சம் அங்கே கைட் பண்ணுங்கள் சிலதர். ஒவ்வொருத்தரையாக வந்து அப்படியே முருகனை நினச்சிக்கோங்க. பழனிமலை யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அந்த பழனிமலை முருகனை ஆட்கொண்டு நினச்சிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, வைரவேல் முருகனுக்கு, குமரவேல் முருகனுக்கு. ஓம் முருகா, 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 ஓம் முருகா. மடி இப்படி வேடா முருகரை மேலே வச்சிடலாம். பூ சைடில் பின்பக்கம் வச்சுருடம்மா. பின்னால் சாயரமாக இருக்கட்டம்மா. எது வேணால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். முருகா என்று அழைத்தாலே போதும். சொல்லுங்க. அதாவது நீங்கள்லாம் வந்து எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு மட்டும் தான் இப்போ தெரியும். இந்த லாட்ரி சீட்டில் கோடி ரூபாய் விழுந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷம் இருக்காது. திடீர்னு 1 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு விழுந்துச்சாமா. அடாடா 1 கோடி விழுந்துருச்சேன்னானாமா. அடுத்த நிமிஷம் இப்படி முருகன் வந்து வேலோடு நின்னாராமா. யாம் வேண்டுமா பணம் வேண்டுமான்னு கேட்டவன, பணமாவது மண்ணாங்கட்டியாவது நீதாயா வேணும் அப்படின்னாராம். இதெல்லாம் ஒரு மாயை. பணம் என்பது ஒரு மாயை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மனசு இருக்கு தெரியுங்களா, இந்த மனசில் வந்து குருவை உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாளில் குரு வந்து உங்கள் மனசில் உட்கார மாட்டார், உட்கார முடியாது. குரு சொல்கிறத முதல்ல யார் கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குரு சொல்கிறது யார் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் கேட்பாங்க நான் சொல்லட்டுமா? குரு சொன்னால் திருப்பி எந்த வார்த்தையும் பேசாமல் இருக்கவங்க தான் கேட்பாங்க.
சத்தியமா பாபா என்ன சொல்றாரோ அதை தவிர நான் எதுவும் கேட்க மாட்டேன். அம்மா உட்காருமா, நீ கொஞ்சம் உட்கார், பின்னால் அவங்க 10 இப்படி வாடாமாம்மா, கொஞ்சம் வழி விடுங்க, இப்படி வாங்க, இப்படிதான் வாங்க, இப்படிதான் வாங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே தான். நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை எப்படி ஒரு ஆண்டி அரசனாக மாற்றக்கூடிய சக்தி ஐயாவுக்கு உண்டோ, ஆண்டி மாதிரி இருக்கிற என் பிள்ளைங்களை அரசியா மாற்றணும். அது எனக்கு ஒரு வேள்வி, ஒரு சந்தோஷம், ஒரு யாகம். அப்போ நமக்கு என்ன தேவை? முதல்ல நமக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும். 2வது என்ன தேவை? நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகள் நல்லா இருக்கணும். அது 2வது தேவை. 3வது என்ன தேவை? நம்ம செய்கிற வேலையிலையோ இல்லை நம்ம செய்கிற தொழிலையோ நல்ல வருமானம் வேணும். அது கட்டாயம் தேவை. இதுக்கப்புறம் 4வது என்ன தேவை அப்படின்னா, சொசைட்டியில், சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தோட பேரோடு இருக்கணும். ஆனால் எது சொசைட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 4 பேர் பார்த்து புகழ்றதா? இப்போ சொந்தக்காரங்க பார்த்து வந்துட்டான் எனக்கு அப்பவே தெரியும். அதான் சொந்தக்காரங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் சொந்தமே கிடையாது. நீங்கள் சொந்தம்னு சொல்கிறீங்கல்ல, எந்த சொந்தமாவது, ரொம்ப நெருங்கிய உறவாவது, ஒரு சொந்தம் இறந்து போச்சுட்டு போய் அதுவும் போய் அப்படியே உள்ள போய் நானும் சேர்த்து போயிறேன்னு போயிருக்குதா? கட்டண புருஷனாக இருந்தாலும், பொண்டாட்டியாக இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், மருகையானா ஓகையா தான். அவ்வளவுதான். 10 நாள் தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நேத்து வாழ்ந்தவங்களை நினைக்க ஆள் இல்லை, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கவங்களை நினைக்க ஆள் இல்லை, இருக்கும்போதே ஆள் இல்லை. நாளைக்கு வாழ போறவங்களை நினைக்கவும் ஆள் இல்லை. ஆளே இல்லாதவங்களுக்காக எதுக்குயா அழுவுறீங்க? ஆளே இல்லை. சத்தியமா உங்களுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு யாரும் இல்லைங்கிறத நீங்க என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு எல்லாம் சொந்தம்னு புரிஞ்சுக்கோங்க. யாரோ பேசிட்டு இருக்காங்க, பேசாம என்ன சொல்லுங்க. செல்லதுரை, இப்போ நீங்க எல்லாருமே உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு நிமிஷம் உங்க பர்சனல் லைஃப்ல இப்போ வரைக்கும் உங்கள் கூட யார் இருப்பாங்கன்னு கேளுங்களேன். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களாம் எவ்வளோ நாள் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் கேட்டுக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்கள் அம்மா எவ்வளோ நாள் வருவாங்க? உங்கள் அப்பா எவ்வளோ நாள் வருவாங்க? உங்கள் கூட பிறந்தவங்க எவ்வளோ நாள் வருவாங்க? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக எவ்வளோ நாள் வருவாங்க? உங்கள் குழந்தைங்க எவ்வளோ நாள் வருவாங்க? எல்லாம் ஒரு எண்டு, ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டோடு நின்றுடுவாங்க. ஃபைனல் கேட். அதுக்கப்புறம் ஒரு கேட்டு ஓப்பன் ஆகும், பார்த்துருக்கீங்களா? எல்லா கேட்டும் மூடிடும். சட்டக். அம்மா கேட், அப்பா கேட், புருஷன் கேட், பொண்டாட்டி கேட், பிள்ளைங்க கேட், ஃப்ரெண்ட்ஸ் கேட், எல்லா கேட்டும் மூடிடும். டக்கு 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 லவ்வர் கேட், எல்லா கேட்டும் மூடிடும். அது இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கடைசியாக பேசிக்குவோம். அதுக்கு டைம் இருக்குது. அது 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 சிவராத்திரி, சிவராத்திரியில் பேசிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எல்லா கேட்டும் ஒரு நாள் க்ளோஸ் ஆக போகுது. அந்த கேட்டுக்காக ஏன் உட்காந்து அழுகுறீங்க, புலம்புறீங்க? அங்கே கத்துறான் பார்த்தீங்களா ஒரு விசுவாசி, அவனுக்கு இந்த வீட்டு எஜமானரை தவிர வேறு யாரும் உலகம் கிடையாது. இப்போ அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியாதுன்னா, நான் ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாது. ஆனால் நமக்கு ஆண்டவன் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கான்ல. பிறவின்னு ஒன்று இருந்தால் கஷ்டம்னு ஒன்று வரும், கஷ்டம்னு ஒன்று வந்தால் வேதனைன்னு ஒன்று வரும், வேதனைன்னு வந்தால் துன்பம் அதிகமாக இருக்கும், துன்பம்னு இருந்தால் எல்லாமே பார்த்து தான் ஆகணும், கலியுகம்னு ஒன்று இருந்தால் எல்லா கன்றாவையும் ஏற்று தான் ஆகணும். ஆமாம், கலியுகத்தில் எல்லா கன்றாவையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். தப்பான உறவுகள், தப்பான வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸ், அதை கூட இங்கிலீஷில் தான் சொல்லணும். கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் நம்மளை மேலேங்களையும் பார்ப்பாங்க. பேட் வேர்ட்ஸ். என் அன்புக்குரிய தங்கங்களே, உயர்களே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தயவுசெய்து வாழுங்க.
உங்க சந்தோஷத்துக்காக நீங்க எப்ப வாழ்ந்தீங்க? உங்க நியாயமான சந்தோஷத்துக்காக வாழ்ந்தீங்களா? அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, ஆத்தாக்காக, குட்டிக்காக, பிள்ளைக்காக, சைடுக்காக, ட்ரெயினுக்காக, எல்லாத்துக்காக வாழ்ந்தீங்களே. உங்களுக்காக என்னையா வாழ்ந்தீங்க? உங்களுக்கு பிடிச்சது நீங்க செஞ்சுக்கிட்டீங்களா? கேட்டு பாருங்க. லேது நோக்கோ உங்களுக்காக நீங்க எதுவுமே செய்யலையே. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், நான் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போகணும், இந்த ஐஸ்கிரீமை உட்காந்து ரசிச்சு மெதுவா சாப்பிடணும். நாங்க ஐஸ்கிரீம் கடையில் உட்காந்து நாங்க சாப்பிடுவோமே. எங்களுக்கு நாங்க ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் வருவோம். இப்போ நீங்க ஒரு துணி கடைக்கு போய் உங்களுக்கு ஒரு தயவு செய்து ஒன்று பண்றேன், துணி கடைக்கு போய் அடுத்தவங்க சஜஷன் கேட்காதீங்க. உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒரு துணி பிடிச்சிருந்தா நீங்க தான் டிசைட் பண்ணணும், அது ஏன் துணி நான் போட்டுக்கணும் முடிவு பண்ணுங்க. பொண்டாட்டிக்கு பிடிச்சது புருஷனுக்கு பிடிச்சது போறது அது லவ், அது வேற விஷயம். அவங்களுக்காக நீங்க போடுங்க, நீங்க உங்களுக்கு அவங்க போட்டு, அது ஜில்லால கடி புல்லா புல்கல கடி தப்பா, அது வேற விட்டுருங்க. நான் சொல்வது உங்களுக்கு பிடிச்ச துணியை நீங்க டிசைட் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையை நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு அடுத்தோட கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கு. ஒருத்தருக்கு ப்ளூ பிடிக்கும், ஒருத்தருக்கு ரெட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிங்க் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிளாக் பிடிக்கும். ஒரு தடவை ஒரு சாய்டி ஓட்டி சொன்னார், சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏமா என்ன பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை பிளாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். என்னையே பார்த்து காமெடியாக போச்சு. அவங்க வீட்டுக்காரர் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிறாரு. அது சொல்லுது, சாய்ராம் உங்களை தான் சொல்கிறாங்க அப்படிங்குது. இதெல்லாம் நகைச்சுவை தான், அதாவது ஒரு ஃபன்னு தான். ஆனால் கன்னு மாதிரி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும். இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்கள விடிஞ்சா பண பிரச்சனையில் எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்ல சபையில் நீங்கள் கை தூக்க மாட்டீங்க, வேணாம் தூக்காதீங்க, எனக்கு தெரியும். ஆனால் விடிஞ்சா ஒரு பண பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், உங்களுக்கு பண பிரச்சனை இல்லை, மனசு தான் பிரச்சனை. உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை, உங்க மனசு உங்களை தப்பா யோசிக்க வைக்குது. உங்க மனசு என்ன தெரியுமா பண்ணுது? பணமே பிரச்சனை, பணமே பிரச்சனை, பணமே பிரச்சனை, பணமே பிரச்சனை, பணமே பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை. சரி பணம் வந்துட்டா பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை. நீங்க எதை சொல்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். பணமே பிரச்சனை, பணமே பிரச்சனை, என் வாழ்க்கையில பணமே பிரச்சனை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்தாலும் பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை. இதுவே இப்படி வச்சுக்கலாம், நான் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், இன்னையிலேருந்து நல்லா இருப்பேன், சூப்பராக இருப்பேன், நான் டக்கராக இருப்பேன், ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பேன், வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லா இருப்பேன், ரொம்ப நல்லா இருப்பேன், பணமே இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன், எதுவுமே இல்லையா நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், எதை பற்றி கவலைப்பட வேண்டிய நல்லா இருப்பேன், எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்துட போகுது? நல்லா இருப்போம், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும். என்ன ஏன் நடக்க போகுது? கடங்காரன் வந்து கத்துவானா, நல்லா இருப்போம், அவனும் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், ஜாலியாக இருப்போம். வேற என்னையா பிரச்சனை? லவ் போயிடீரா, நல்லா இருப்போம், வேற விடு, அது வேற ஒரு ஆள் கிடைக்கும், எனக்கு ஒரு ஆள் கிடைக்கும், அவ்வளோதான் விடு, இதை விட்டு தாத்தா உங்க காலம்லாம் பரவாயில்ல தாத்தா. இவங்க என்ன வாழ்த்துற மாதிரி பார்க்குறாங்களா இல்லை எப்போ முடிப்புங்கிற மாதிரி பார்க்குறாங்களானே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் கண்டிப்பாக. இல்லை அது முருகர் வந்துட்டார். நீங்கள் சொல்லாதீங்க, தானாக நடக்கும். நான் சொல்லலை, 2 வாரமாக சொல்லலை, 2 வாரமாக காலையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கூட்டம் இங்கே உட்காந்துருக்குன்னு யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. விடிய இங்கே உட்காந்துருக்குறாங்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நான் சொல்கிறேன், வேதாம்மா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இங்கே அப்படி தான் போயிட்டுருக்குது, பரவாயில்ல. நீங்கள் பாவம் என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இங்கே எல்லா வயது தரப்புலும் இருக்கீங்க இல்லையா? 50 வயசில் இருக்கீங்க, 60 வயசில் இருக்கீங்க, 10 வயசில் இருக்கீங்க, 20 வயசில் இருக்கீங்க, யங் சாப் இருக்கிறாரு ஹீரோ மாதிரி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நடுத்தரவங்களும் எல்லாருமே இருக்கீங்களே, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, பாபாவை நீங்கள் லவ் பண்ணுங்க. நீங்கள் தயவு செய்து ஆண்டி கோலத்தை போய் பாருங்க.
ஆண்டி கோலத்தை பாருங்க. இல்லையா அதுக்கு பழனிக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, நானும் உங்கள் கூட வரேன், அதையும் பார்ப்போம். என்ன சிவசெந்தில் கரெக்டு தானே? சிவசெந்தில் உட்காந்து மட்டும்தான் இருக்கிற வழியே உலகம் வேற எங்கேயோ இருக்குது. கரெக்டு தானே சிவசெந்தில்? எப்பப்பா பிரசாதம் போடுவீங்க? நான் கொண்டு போய் சாயப்பாவுடைய அம்மா கிட்டையும் கொடுக்கணும் பிரசாதம். அதுக்கப்புறம் நானும் சாப்பிடணும், நானும் போகணும். சிவசெந்தில் நல்லா இருப்பீங்க சிவசெந்தில். சிவசெந்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சிவசெந்தில். நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க சிவசெந்தில். உங்களுக்கு எந்த குறையும் வராது சிவசெந்தில். நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. அம்மா நீ ஜெயிச்சிருவோம்மா, நீ பெரிய ஆளாக வருவோம்மா, சூப்பராக வருவிடாமா. நீ நினைச்ச மாதிரியே சாய் உன் கூடவே இருப்பாருமா. எல்லா கேள்விகளுக்கும் சாய் உனக்கு விடையாக இருப்பாருமா. ப்ராமிஸ். நீ நல்லா இருப்பம்மா, சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் உன்னை பற்றி இப்படி ஒரு வதந்தி பரவச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேம்மா. சாரிடாமா, எனக்கு நீதாங்கிறது எனக்கு தெரியலடாம்மா. தெரியாமா எனக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அஜய் அது கடைசி நீதானா அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பரவாயில்ல, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. நைவேத்தியம் பண்ணிடலாமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. செவிலி செய்தி நல்லா இருந்துச்சா? அப்போ யாருமே கை தட்டவே இல்லை, கேட்கவே இல்லை. ரெண்டாவது இதையும் கை தட்டவே இல்லை. சொன்னா சில இடங்கள்ல என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சொன்னா என்னன்னே தெரியல. இப்படியே பார்க்குறாங்க. என்ன இதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. சீக்கிரம் முடிடா, சப்பாத்தியே சாப்பிடணுண்டாங்கிற மாதிரியே இருக்கு. உங்களுக்குன்னு இருக்கிற சப்பாத்தி உங்களுக்கு தான், உங்களுக்குன்னு இருக்கிற தயிர் சாதம் உங்களுக்கு தான், எனக்குன்னு இருக்கிற ராத்திரி எனக்கு தான். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா அவ்வாவும் தாத்தாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் நம்புறேன். அதுக்கு முழு ஒத்துழைப்பா நைனாவும் குட்டிமாவும் இருப்பாங்க. என்னமோ பண்ணுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மறக்காமல் டேடியோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வரணும். பஸ் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணுறோம். தாத்தா கிட்ட சொல்லி முன்கூட்டியே டேடி பேசி ஒரு பஸ் இங்கேருந்து போயிட்டு நைட்டு ரிட்டன் வந்துடுவோம். அதனால் எல்லாருமே நீங்களாம் வரணும்னு நான் ரொம்ப ஆசையாக. என்ன காந்தாமணியம்மா, எங்கள் மகாலட்சுமி பாட்டி அங்கே டான்ஸ் ரெடியாக இருக்குது. ராக்கு முத்து ராக்குங்க சாங்கெல்லாம் இருக்குது. அதனால் நிறைய சந்தோஷம் ஆனந்தம் இருக்குது. அதனால் எல்லாருமே நீங்கள் சுவாமியை தொட்டு ஸ்பரிசம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சரிங்களா? ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இல்லையா? கட்டாயம் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் நைட்டுக்கு யாருக்காவது கனவுல முருகர் வருவார். இன்னைக்கோ நாளைக்கோ 2 நாளில் முருகர் வருவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நிச்சயம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கடந்த 2 வாரமாக 3 வாரமாக செவிவழி செய்தி பார்க்க முடியாமல் தவிச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சரியான தீனியாக இந்த கதை இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் பேச என்ன தெரியுமா தாத்தா எனக்கு தோணுச்சு, பழனிக்கு போகணும்னு மாதிரி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. என்ன இசையாசிரியர் கரெக்டு தானே? இப்போ இசையாசிரியருக்கு மைண்டில் ஓடிடுச்சு, முருகனை போய் ஆண்டி கோலத்தில் பார்த்து ஆகணும். பார்த்தா தான் எனக்கு அவர் ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஸ்டேட்டஸில் வைப்பார், இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி. எனக்கு ஒரு ஆசை, என்னைக்காவது ஒரு நாள் என்ன செல்ஃபி எடுத்து நானும் அவர் வச்சு செல்ஃபி எடுத்து குரு சாய்ராமும் நானும் அப்படி வைக்கிறத நானும் ஒரு நாள் பார்க்கணும் ஒரு ஆசை. ஏன் தெரியுமா? அவர் நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும். சும்மா தான் சொன்னேன், வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நகைச்சுவைக்காக. என்னம்மா கரெக்டு தானம்மா கோபலட்சுமிம்மா? சொல்லுங்க அந்தாமணிம்மா. சிலையில் இருந்தா நீங்கள் அதிகமாக விபூதி கொட்டுறதையே நினச்சிட்டு இருந்துருக்கிறீங்க. கரெக்ட் சரி, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கட்டும். சரிங்களா? கண்டிப்பாக காந்தாமணி நினச்ச மாதிரியே விபூதி சீக்கிரம் நிறைய கொட்டுட்டோம், மக்களுக்கு நிறைய கிடைக்கட்டும். சரிங்களா? சந்தோஷம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சுவாமியை நினச்சி நீங்கள் விபூதி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி தான். சரிங்களா? அது தெரியும், கொண்டு வந்திருக்கீங்க. திருச்செந்தூர் பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். பிரசாதம் கொண்டு வந்துடலாமா? இன்னும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சரி முடிச்சுக்கலாமா? பிரசாதம்
ஓம் சாய்ராம். உட்காருங்க உட்காருங்க. கேஸா? கேஸ் தான் தட்டு. அதுக்கு முன்னால யாசகம் வாங்க வருவாங்க. யாசகம் வந்து இன்னைக்கு